வனாந்தரத்துல கர்த்தர் வழி நடத்தினாருன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வனாந்தரத்துல பயணித்துக் கொண்டு இருக்கிறீங்கன்னா உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர் கர்த்தர். ஆமென் ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆமென் ஹல்லேலூயா. இருக்கிறது வனாந்தரம் தான். 63வது சங்கீதம் 1வது வசனத்துல தேவனே நீர் என்னுடைய தேவனப்பா, நான் இருக்கிற அனுபவம் கடினமான அனுபவம் தான், வறண்டு போய் இருக்கிறேன், ஒண்ணுமே இல்ல, வறட்சி, வனாந்தரம், ஹல்லேலூயா, தண்ணீரற்ற ஒரு இடம். ஆமென். ஆனாலும் அந்த இடத்துல இருந்து நான் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் வாழ்க்கை வனாந்தரம் தான், வறட்சி தான், தண்ணீரற்ற ஒரு அனுபவம் தான். ஆனா கர்த்தரை பார்த்து சொல்ல முடியுமா, தேவனே நீர் என்னுடைய தேவன், ஹல்லேலூயா, அதிகாலையில உம்மை தேடுவேன் அப்பா. என் பாடு கஷ்டம்தான், என் வாழ்க்கை கஷ்டம்தான், என்னைக்கு சோதனை, போராட்டம், வேதனை, பலவீனங்கள், ஒன்னையில நெருக்கம், அதே இடத்துல உனக்காக ஒரு கண்மலை திறக்கப்படும். ஆமென் ஆமென். விளக்கப்பட்ட ஒரு கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென் ஹல்லேலூயா. இந்த கிருபையான இந்த அனுபவத்துல நீங்க இருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்தது கொன்று போடுவதற்காக அல்ல. எதற்காக தெரியுமா? உங்களுக்கு முன்னாக பாலும் தேன் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் வைத்து விட்டுதான் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வரார். வனாந்தரத்துல நடத்தினா கூட அவங்களை அழிஞ்சு போக விடுகிறவர் அல்ல. அவங்கதான் முறுமுறுத்தாங்க, பல நேரத்துல கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க. அது மாதிரி ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலும் வழி திறக்க என் தேவனால முடியும். வனாந்தரத்துல உனக்காக கண்மலையை பிளந்து தண்ணீர் தந்தவர் மறவாத. வனாந்தரத்துல நடத்தி மன்னாவினால் போஷித்தாரே நம்முடைய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை நீ மறக்காத என்று கர்த்தர் சொல்கிறது உனக்காக. நான் தைரியமா சொல்வேன், சின்ன வயசுல ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்ட அநேக நேரங்கள், நாட்கள் உண்டு, காலங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் இன்றைக்கு திருப்தியாக்கி வைத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா நடத்துகிறாரு. அதை எண்ணி எண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்னா இந்த வனாந்தரத்துல நீங்க இப்ப பயணிக்கிற இந்த சூழ்நிலையில, ஹல்லேலூயா, இந்த வாழ்க்கையில உங்களுக்காக உனக்காக ஒரு கற்பாறையை திறந்து தர என் தேவனால முடியுமா? ஹல்லேலூயா. வனாந்தரம்னா அவர் தனிமை, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. யாரும் இல்ல, தனித்திருந்து அழுகிற நேரங்கள். தேவ சமூகத்துல அழுறீங்க தானே? ஹல்லேலூயா. என் தேவனுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். யாரும் சகாயம் இல்லாத ஒரு இடம் தான் வனாந்தரம். யாரும் அனுகூலம் இல்லாத ஒரு இடம், யாரும் ஒத்தாசை இல்லாத இடம் வனாந்தரம். ஆமென் ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடம் வனாந்தரம், மனுஷ சஞ்சாரமே இல்லாத இடம் வனாந்தரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம் தான் வாழ்க்கையில. யாரும் இல்லை, ஒத்தாசையாக என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை. எனக்காக ஒரு கண்ணு கூட இல்லையே என்னை பார்க்க. ஹல்லேலூயா. வேதனையோட கலக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை.